யார் உள்மனதோடு என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய உருவத்திலும் கூட நான் காட்சியாக இருக்கிறேன். உங்கள் நினைவுகள் தான் நான். நீங்கள் கண்ணாடி என்றால் நான் ஒரு பிம்பம், நான் பிம்பம் என்றால் நீங்கள் கண்ணாடி. முகத்துல கரியை தேய்ச்சிட்டு கண்ணாடியை போய் பார்த்தா பவுடர் தெரியுமா? தெரியாது. அப்போ உங்க உள்ளத்தின் தூய்மையில் தான் நான் வெளிப்படையாக இருக்கிறேன். மாசிலாத மரம் ஈசன் கோயில். என்னாலும் என் அருள் உண்டு, என் துணையும் உண்டு. வெற்றி அடைவாய் மகளே, வாழ்க, புண்ணியமாக இருப்பாய். செல்வாக்கா இருங்கப்பா. வயிறார அன்னதானம் சாப்பிட்டு போங்க. என்ன கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே திருப்பத்தூராடா நீ? இது லைசன்ஸ் வச்சிருக்கியா? என்ன லைசன்ஸு? அதெல்லாம் நாடு எப்படி ரெனுவல் பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சோ? நீ ரெனுவல் பண்ணவே இல்லையே. இருக்கு, உட்காரு, கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு ஏன் இதெல்லாம் நம்ம சாமி போய் குடைச்சிட்டு கிடக்காரு. எனக்கு ஒரு ஆசை தான். இப்போ வச்சிருக்கிய வண்டி வச்சிருக்கிய, உனக்கு ஒரு வண்டி ஒன்று நான் வாங்கி தரணும்னு தான் உன் லைசன்ஸை பற்றி நான் கேட்டதே. ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படி டிராவல்ஸுக்கு விட்டுக்கா. உன் கடையும் நல்லா நடத்தி தரேன், அந்த வண்டி வாகனத்தையும் ஓட்டி தரேன். உன் கடனை அடைச்சி செம்மையாக்கிட்டோம்னா போதும். இப்போ உங்கள்கிட்ட வேலைக்கு வரவங்க சரியா உதவியா நிற்க மாட்டாங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். கல்லாவை அடிக்கடி நீயே திறந்து பார்க்கணுங்கிற நிலைமை உனக்கு வந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. வாடா, இந்த காசை கொண்டு அதில் போடு. நீ சில்லறையா போடு, மொத்தமா நான் தரேன். இந்த வெற்றி உண்டு. ஆசத்து போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேலூர் வேதனைப்பட்ட மகன். வேற ஆர்நெட்டி வேற எங்கே இருக்குமா? டீ குடிச்சிங்களா? இல்லை இன்னொரு தடவை காரணம். நாடு விட்டு நாடு கடந்தோம் எம்பெருமானே, நாங்கள் உன்னை நம்பி வந்தோம் எம்பெருமானே. ஆசைப்பட்டு வீட்டை கட்டி விருத்தி இல்லைன்னு வேதனைப்பட்டு அதுக்குள்ள வாழவும் முடியாம அதை வேண்டாம்னு கொடுக்கவும் முடியாம இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறியடா. உண்மையா? காரணம். ஒரு வீடு அமைவதும், ஒரு வீட்டுக்கு மனைவி அமைவதும், பிள்ளை அமைவதும் அவன் செஞ்ச தவம். ஒருத்த வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பான், வீடு முடியறதுக்கு முன்னாலே அந்த வீட்டில் ஏதேனும் ஒரு ஜீவன் போயிடும். சில வாஸ்து அமைப்புகள் பூமியுடைய அதிர்ஷ்டங்கள், புரியுதா? அப்படியே போகாம ஒருத்தன் வீட்டை கட்டுவான், கடன்பட்டு வேதனை அடைஞ்சிருவான். அது இல்லாம வீட்டை கட்டுவான், அந்த வீட்டை வேற ஒருத்தனை இருக்க வச்சுட்டு இவன் வேற வீட்டில் போய் குடியிருந்துகிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் சில அம்சங்கள்லாம் இருக்கு. ஒரு பெண் ருதுவாகக்கூடிய காலத்தில் தாய் வழியை சார்ந்த உறவினர்கள், தகப்ப வழியை சார்ந்த உறவினர்களுக்குள்ள பகை, வேதனை, நஷ்டங்கள் ஏற்படலாம். அதுக்கு முன்னரையே சில பரிகாரங்களை செஞ்சு, தெய்வ வழிபாடுகள் செஞ்சு அதை நீக்கிக்கிடக்கூடிய அறிவாளிகள் உண்டு. ஒரு குழந்தை ஜனனமாகிற பொழுது அது பிறந்து 3.5 வயசுக்குள்ள பெரியவங்களுக்கு யாருக்காவது ஆரோக்கியத்தில் குறை ஏற்படலாம், அல்லது தாய்மாமனுக்கு பிணி ஏற்படலாம். இப்படியெல்லாம் கிரக அமைப்புகள் மூட நம்பிக்கை என்று ஆயிரமே சொல்லிக் கொண்டு இருந்தாலும் நடைமுறை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நடைமுறையை யாரும் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை வேணா மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஆனா நடைமுறை நடந்துகிட்டு இருக்குத, நடந்துகிட்டு இருக்கிறது தானே சொல்லுதான். அப்ப எப்படி அது மூட நம்பிக்கை? இப்படியெல்லாம் சில அம்சம் இருக்கு. மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாது. அந்த காலத்துல மதுரை வர வரலாறுல துளசி மகாராஜாவுக்கு குழந்தை மாலை சுத்தி பிறந்துருச்சு. என்ன நடந்துச்சு? இது நாட்டுக்கே ஆகாதுன்னு சொல்லி காட்டுல கொண்டு போய் போட்டாரு சோழ நாட்டுல. அதை போய் சின்னான் செல்லிங்கிறவங்க 2 பேரும் போய் எடுத்து வளர்த்து கொண்டு வந்தாங்க. கடைசியில் அது மதுரையில போய் திருச்சி மன்னருடைய தலைமையில மதுரைக்கு வீரனா போய் இருந்துச்சு. அதான் மதுரை வர வரலாறே. அதான் இப்படியெல்லாம் ஒவ்வொரு பிறப்பிலையும்
ஒரு பெண் ருதுவாகக்கூடிய ஜாதகத்தின் அமைப்பிலும் ஒரு வீடு பிரசனமாகி வளர்கின்ற காட்சியிலும் ஒவ்வொரு அம்சங்கள் இருக்கு. யாரும் அதை சாதாரணமா மட்டும் எடுத்துக்கிடாதீங்க. இவன் வீட்டை கட்டினா அந்த வீட்டுக்குள்ள இவனால நிம்மதியா தூங்க முடியல, இருக்க முடியல, போக முடியல. உண்மையா? இப்பவும் கடன் பட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் மனசுக்குள்ள இப்போ 3 நாளா ஒரு முடிவு, ஒரு தெளிவா இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழி கிடைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒண்ணு யார்கிட்டையும் சொல்லாம புரியாம இடத்த மாத்தி எங்கேயாவது போய் இருந்து பிழைச்சி பணத்தோட கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான், செத்துற வேண்டியதான் அப்படின்னு உள்மனதுக்குள்ள வேதனைப்பட்டு தான் என்ன பார்க்க வந்தேன். உண்மையா இல்லையாடா? கால் வந்துடும். பாத்தியா எப்படின்னு? அதனால நீங்க எல்லாரும் பக்தர்கள், உங்க எல்லாரும் இதயத்துக்குள்ளும் நான் கருப்பசாமி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த மகனை வாழ வைக்கிறதுக்காக ஒரு வெற்றி மாலை போட போறேன். உங்க அனைவருடைய கூக்குரலும் எனக்கு தேவை. அவனுக்கு பணம் கிடைக்குமா? நல்லா இருப்பானா? பாருங்க, உங்க அத்தனைவருடைய ஆனந்தமான வாக்கு உங்க எல்லாருடைய உள்ளமும் பூரணமாகி அவன் கடன்களெல்லாம் தீர்த்து ஜெயித்து மீண்டும் மங்களகரமாக இந்த கோயில்ல உங்க முன்னால் அவன் காட்சி அளிப்பான். கருப்பசாமிக்கு செல்வம் பெருகும். நல்லா இருக்கும். வேலைகள் நிறைய கிடைக்கும், கடன்கள் தீரும், ஆனந்தமாக. ஒன்று துடிக்கின்ற மனம் என்று ஒன்று, கால் ஒன்று ஏங்காத மனம் என்று ஒன்று, மறுவாழோ மகராணி என்று, வெகு தூரம் நீ சென்று நின்றாலும், இன்னொருத்தர கால் ஒன்று, வெளி மட்டும் தனியாக வந்தாலும். நான் யாருக்கோ பாட்டு பாடுறதுன்னு நீங்க நினைக்கிய, எனக்கு மட்டும்தான் அந்த பாட்டு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாழ்க்கையவும் பிள்ளையவும் நினைத்து 11 மணிக்கு மேல உன் மனசு அமைதி அடைய மாட்டேங்குது. உண்மையா? 3:45 மணி வரை எந்திரிச்சு நடக்கலாமா, உட்கார்ந்துக்கலாமா, யார் மூலமா நிறைவேறும், இந்த வாழ்க்கையை சீர் செய்து கொள்வது எப்படி, நம்ம பிள்ளை நம்ம பக்கத்துல பரிபூர்ணமான அன்போட இருக்காளா இல்லையா, அவ மனசுக்குள்ள வேற எதுவும் வேறுபாடா சிந்திச்சிருக்கிறாளா, இப்படியெல்லாம் விதவிதமான சிந்தனையும் குழப்பமும் உன்னை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினேன். இவன் நினைச்சுக்கிட்டா நான் அவனுக்கு பாடுதேன். ஆனா உண்மை அப்படி இல்லை. உன் பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை பிறக்கிற பிள்ளை என் சகோதரியாக வந்து பிறப்பாள். அவளுக்கு பெயர் காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கால் வந்துட்டாங்க. அதனால இப்போ உனக்கு புத்திர பாக்கியத்தை பத்தி நான் சரி பண்ணிட்டேன். அவளுடைய கர்ப்பப்பையில எதுவும் குறை இருக்குமா கருப்பசாமி? அப்படி ஒரு டெஸ்ட்ல ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சே, அதை உங்க சக்தியால நீக்கிற முடியுமா? முடியும். முடியும் என்ற வார்த்தையை வச்சுதான் அந்த திரிசூல நாயகியின் பேரை வை வெற்றி ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு வருமான சொந்தமான குறைபாடுகளும் குழப்பமும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதையும் சரியாக்கி அவங்கள கண்குளிர வாழ வைப்பேன். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். வண்டி வாகனங்கள் ஓடினாலும் அதுல தடைகளும் கடன்களும் துயராலைகளும் இருக்கிறது. வண்டியை ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல கொண்டு மாத்தி விடுறதுக்கு கூட முடியாம சில சமயத்துல நீ தவிக்கிற. உண்மையா? ஒரு இடத்துல லோடு ஆர்டர் ஆயிடுது, வண்டி அங்க கொண்டு போ அப்படின்னு நீ சொல்லியிருந்த உன் டிரைவருக்கு. அவனுக்கு சொல்லி முடிச்ச உடனே 10 நிமிஷத்துல இன்னொரு போன் வருது, அந்த லோடு வேற இடத்துக்கு போயிடுது சார், அதனால அடுத்த ட்ரிப்பு பார்த்துக்கலாம். உடனே அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போன் அடிச்சு நிப்பாட்டியா, கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை கூப்பிடுறோம்னு நீ சொல்லுத. இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாடா? கால் வந்துட்டு அவனுக்கு போன் பண்ணாலாம் எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. நான் தான் அவங்க இதயத்துக்குள்ள இருக்கேனே, பட்டன் சிஸ்டம் மாதிரி தான் உங்க இருதயத்துக்குள்ள நான் இருக்கேன். அதை கேட்டுக்கிடுதேன், நான் அப்படி டக்குன்னு புரிஞ்சுக்கிடுதேன். புரியுதா? எங்க இருந்து இந்த உலகத்தில் என்னை சிந்தித்தாலும் உங்கள் இதயத்திலிருந்து நான் ஒலித்துக் கொண்டே இருப்பேன். உள் நின்று உணர்த்துவேன்.
உங்கள் உணர்விலும் உள்ளத்திலும் மறைமுகமாக நான் இருக்கிறேன். ஆனா நீங்க திறந்த வழியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ளேயே நான் தெரிவேன். இதுதான் உண்மை. மாசற்ற தெய்வம். இப்போ நீ கொஞ்சம் கடன்கள், உனக்கு மனவேதனை இருக்கு, உன்கிட்ட வேலைக்கு இருக்கிறவனை பத்தி உனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. அது உனக்கு தப்பு நடக்காது. உன்னை நான் காப்பாத்திடுறேன். கவலைப்படாத. வண்டி வாகனத்தையும் ஓட்டித்தாரேன். இனி ஒரு வண்டியும் வாங்கி ஜெயிச்சு தாரேன். 2 இடத்துல லோடு ரெடியா இருக்கு. ஓகே பண்ணு. வந்து கொண்டே இருக்கும் செல்வம், தொழில் முடக்கம் இல்லை. ஆனந்தமாக இரு. இந்தா மகனே செல்வாக்காரு, நான் கொடுக்குற கனியை அந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடு. ஜெயிச்சாச்சு. அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. நான் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். முத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரிநாதனை கண்ட இடம் மண்ணாமலை. முற்றும் தவம் கிடந்து தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. முருகனை கும்பிட்டையா மருதமலையில? எப்போ? 2 வருஷம். அங்க இனிமேல் ஒரு முறை போகல. அந்த சித்தர், பாம்பாட்டி சித்தரை பார்த்தீங்களா? பார்க்காம வந்தது தப்பு இல்லையா? ஒரு முறை மருதமலைக்கு போயிட்டு வரணும். காலைல ஒன்று வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னப்பா வேணும்? எங்க பேத்திக்கு வேலை வாங்கி தரணும்னு சொல்லி பணம் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கிய? அமௌண்ட் 9 லட்சம் ரூபா. பரவாயில்லையே, கூட 1 லட்சம் கொடுத்துருக்கலாம் சேர்த்து. அழுகுதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க. ஒன்றும் வேலையும் வாங்க முடியல, பணம். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாப்பா? கருமசாமி வாங்கி தரான், நல்லா இருப்பான். திருவண்ணாமலை திருவண்ணாமலை கருமசாமி. ஆமா, அப்படி உங்க அம்மா எங்கடா இருக்கு? வீட்டில் தான். உங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பத்தி சாமி பேசுறது என்ன விஷயம்டா? இறந்து 10 மாதம் ஆகுது. ஏன்னா அது மனசு பாதிச்சிருக்காங்க. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? அந்த இடம் தகராறு விஷயத்துக்கு 9 மாதம் டைம் இருக்கு. அதுக்கிடையில நீ தலையிடனாலும் நடக்காடா. ஆனா அதற்கிடையில வில்லங்க இல்லாம காப்பாற்றி தரேன். எதிர்த்து பேசி உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறவங்கள மடக்கி தரேன். அதுல வெற்றியாகி உன் பக்கத்துல வர்றதுக்கு 9 மாசம் இருக்கு. காரணம் யாருன்னு கேட்கியா? அப்படியா? அதுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு மேல இருந்து உத்தரவு. தனிய ரகசியமா சொல்லுதான் கேட்டுக்கோ. மகனை வந்து சரி பண்ணி இந்த அப்படி கைப்படி ரகசியமா சொல்லுதேன், தெரிஞ்சுக்கோ. பிறகு வந்து என்ன பார்த்துக்கோ. போயிட்டு வா. கருமசாமிக்கு என்ன நான் கேட்டது இங்கிலீஷ்லயே கேட்டேன். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கிணத்துல வடக்கோரத்து பகுதி கொஞ்சம் இடிஞ்சிருக்க. ஆமா, அந்த பகுதியில் உள்ள ஒரு சூழ்நிலைகள்ல கொஞ்சம் மண் எடுத்து மாயமந்திரம் செஞ்சு உங்களுக்கு தீமை செஞ்சது உண்டு. ஆனா அதையெல்லாம் மாத்தி உன்னுடைய பங்கை உங்களுக்கென்று உறுதிப்படுத்தி அவங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. இப்ப நேரம் வந்துருச்சா? உன்னுடைய உரிமையில் கொடுக்கக்கூடாது என்று யார் தடுக்கிறார்களோ அவருடைய கால் பாதிக்கப்படும் உத்தரவுல இருக்கு. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன், காப்பாத்துறேன். கர்மசாமி, அதே காங்கேயம் எல்லை என் கடன்கள் தீரணும் அப்படின்னு கேட்டு வந்தவன்.
நிறைய புகழடைவதற்கும் வருமானம் பெருகுவதற்கும் நீ காரணமாயிருந்த. ஆனா எதிர்பார்க்காம நீ இப்ப திசை திரும்பிட்டன்னு சொல்லி உன் மேல ஒரு போட்டி பொறாமையும், என்னமோ அவனுக்கு மாந்திரிகம் தெரியுங்கிற நம்பிக்கையில உனக்கு சில தடைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்று உன் உள் மனத்துக்குள்ள ஒரு பதிவு இருக்குடா. கால் வந்துட்டு வா. இதனால உன்னுடைய பகுதியில் உன் கூட வாரவர்களை எத்தனை பேர்கள் வருகிறார்கள், யாரெல்லாம் இவன் முன் போகிறார்கள் என்பதை நோட் அட் திஸ் பாயிண்ட் அவன் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு எனக்கு சொல்லதுக்கு விரும்பல. ஆனா அவன் பக்குவப்பட வேண்டும் என்று பகவான் நான் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். அதே மாதிரி உனக்கு உன் தொழிலுக்கு உன் கூட வாரவங்களுக்கு இளைஞல் பண்ணணும்னு சொல்லி யார் மாந்திரிகத்தால் தடை பண்ணினாலும் இனிமே அது ஜெயிக்காது. அந்த கட்டும் அந்த தடையும் அவர்களையே போய் அடைய வேண்டும் என்று சொல்லி இப்ப நான் பிரமாஸ்திரத்தை அவனுக்கு விட போறேன். கால் ஒன்றுக்கா. உன்னை பற்றி யார் தீமையாகவும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவருடைய உள் உணர்வும் உள்மனமும் வாயும் உன்னை பற்றி நினைக்கும் பொழுது நினைவு மாறி தடுமாறி கட்டுப்படும். பிரம்மாஸ்திரமே அவனுடைய உணர்வுகளையும் நினைவுகளையும் போய் பழனிசாமியினுடைய வாழ்வுக்கு தடையில்லாமல் அவர்களை கட்டி விடுவாயாக. இனி அவனால உனக்கு எந்த தடையும் வராது. வெற்றி நடக்கும், உன் கடன்கள் தீரும். இந்தா 3 முறை அதிர்ஷ்டத்தில் நீ வெற்றியான பரிசுகளை பெறுவாய். இனிமே உன் வண்டிக்கு வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். மக்கள் வாகனங்கள் வேலைகள்னா ரிப்பேர் வேலை இல்லை, மக்களுடைய பணிகள், ஓயாத பணிகள் வந்து கொண்டிருக்கும். சந்தோஷமா நடக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். திருக்கோவில் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்கிறீர்களா? கோவில் சம்பந்தமாக வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யார்? இதுல கால் வந்துட்டு வரலாம். என்ன வியாபாரம்பா? உட்காருங்க. ஸ்கிராப் வியாபாரம் பண்றீங்களா? இடைப்பட்ட காலத்தில் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களே, எதுக்குப்பா போயிருந்தீங்க? ஏன் நீங்க அதெல்லாம் உடனே செய்யல? அது நம்ம பண்ணலைங்க, நமக்கு முன்னாடி நமக்கு சேல்ஸ் பண்ணவங்க அந்த மாதிரி அதை செய்யாம விட்டதுனால நீங்க அதை ஏற்க வேண்டிய தளபதி ஆயிடுது. என்னடா பிள்ளைங்க நீங்க எல்லாம். காலில் வந்துட்டு வாங்க. அப்படியா? சரி, கேட்டுருவோம். இதுவரை ஸ்கிராப் ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு உட்படலாம் எடுத்திருக்கீங்களா? ஆண்டு வருமானம், ஆண்டு வியாபாரம் அவ்வளோ. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிராப் வந்து ஒரு 25 லட்சத்துக்கு ஒரு இடத்துல ஏலம் விடப்படுது, வாங்கிக்கலாமா? சாதாரணமாக சொல்லாத, நான் பெரிய விஷயமா சொல்லுதேன். வாங்கிக்கலாமா? வரப்போகுது 1.5 மாதம் டைம். உங்க வியாபாரம் இடைப்பட்ட காலத்தில் தடையாகிவிட்டது. அதனால உங்களுக்கு கடன்களும் மன வருத்தமும் இப்ப இருக்கு. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குங்கிற ஒரு சிந்தனையும், இந்த பிசினஸ்ல இருந்து இன்னொன்று மாடலேஷனா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் உங்க 2 மண்டையிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அதை ஜெயிச்சு வெற்றியாக உங்களுக்கு நடத்தி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? குழந்தை கையில் என்ன வச்சிருக்கேன் பாத்தியா? வந்து சேர்ந்துடும். தனியை பார்க்கும் பொழுது விஷயத்தை உடைச்சி சொல்லி பகிர்ந்து பேசி வர வைக்க வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே, கால் வந்துட்டு வாங்க. மோகன புன்னகை நிலவே. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன், தைரிய மாதிரி வெற்றி ஆக்கிடுவோம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், தர்மம் மறுபடியும் வெல்லும்.
என்னும் மர்மத்தின் இயற்கையை மனதில் கொண்டு விட்டால் மாயவனின் துணை என்னாலும் நமக்கு இருக்கும். யார் சொன்னது? வெரி குட். அருமையா கீதையை நீ படிச்சிருக்கிற இல்லையா? கேட்டிருக்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இதை மர்மத்தின் நிலையாய் கொண்டால் மாயவின் துணை என்னாலும் நமக்கு உண்டு. முதல்ல தர்மம் என்ன செய்யும்? வஞ்சகக்காரர்களால தோல்வி விட்டுரும். ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவனோ தவழ்ந்து விடக்கூடாது, துணிந்து நிற்க வேண்டும். கடைசியில் பார்த்தால் இதே தர்மம் அந்த வஞ்சகரை வென்றுவிடும். மகாபாரதம் இதற்கு எடுத்துக்காட்டு. அதான் தர்மத்தின் வாழ்வை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். முதல்ல தோத்து போற மாதிரி தெரியும், ஆனா மீண்டும் வென்று விடும். இப்பொழுது நீ வஞ்சகரிடம் தோற்று விட்டாய். மாயவனாகிய கிருஷ்ணாவதாரத்தில் ஒருவராக இருந்து துணைக்கு நின்று உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நான் வெற்றி அடைவாய். போதுங்களா? கோவை தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையினுடைய மனவேதனையை பத்தி காட்ட வந்தது யார்? என்னம்மா பிள்ளை? பையன் கால் வந்துவாங்க. உன் பேர் என்ன? மகா. உங்க அப்பனுடைய ஜீன் உனக்கு ரொம்ப நாலேஜ் அதிகம். உங்க அம்மாவுடைய ஜீன் ஒன்று அதிகம். பயந்த மனப்பான்மை. உண்மையா? உனக்கு அதே மாதிரி தானே? பத்தியா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? உடனே ஒருத்தன் சொல்லுதான், ஜீன் விஷயத்தையும் டிஎன்ஏ விஷயத்தையும் சாமி எப்படா கண்டுபிடிக்குன்னு காக்கான். என்னடா பரமேஸ்வரா சிந்திக்கியா? கால் வந்துட்டுவாங்க. அப்போ நான் லேப்பெல்லாம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே. தேவதாஸ் படத்தோட பாட்டு. ஒரு மனிதனுடைய ஜீவகாந்த சக்திகளில் சில அதிர்வலைகள் பதிந்து விட்டால் என்ன படிக்கிற? நான் சொல்றது உனக்கு ஈஸியா புரியும். ஏன்னா உங்களுக்கு சைக்காட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட், சரிதானா? ஆனால் நான் சொல்றது உனக்கு ஈஸியா புரியும். மனிதனுடைய உணர்வு அலைகள், அந்த உணர்வு அலைகளில் வெளியிலிருந்து வரக்கூடிய சில செயல்பாடுகளோ செய்திகளோ நம்மளை அறியாமல் நம்முடைய உணர்வுகளில் பதிவாயிரும். நான் சொல்றது ரொம்ப ஆழ்ந்த மனோதத்துவ ரீதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ எம்பிபிஎஸ் இந்த உடலை பற்றி மட்டும்தான் நீ படிச்சிருப்ப. இருந்தாலும் அதில் மனசு முக்கியங்கிறதுக்காக சைக்காலஜி வந்து ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அது எப்படி பதிவாகும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. கதை சொல்லுதவனு மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. கதை சொல்றோம்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கையில எதிர்பார்க்காம ஒரு இடத்துல போறவன மட்டும் மெய்சில் இருக்கும். சில பேர்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, என்ன நடைமுறையானதுங்கிறதும் தெரியாது. ஆனா எதிர்பார்க்காம மெய்சில் இருக்கும். என்னடா இந்த இடத்துல வந்தோட ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிடுவோம். இது ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு இடத்துக்கு போறோம், அருமையான சுகந்தமான ஒரு மனம். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஊருக்கு நம்ம போயிருந்தோம்ல அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனம் உடனே அவன் மனத்துக்கு என்ன செய்யும்? நினைவுக்கு வரும். எப்படி நினைவுக்கு வந்துச்சு? அந்த மனம் நம்முடைய மனம் சார்ந்த உணர்வுகளிலே பதிவாகி இருக்கிறது. அதனால அந்த இடத்த 10 நாள் கழிச்சு நினைச்சு பார்த்தாலும் அந்த மனம் வாசம் நினைவுக்கு வருது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகிற பொழுது ஒரு இடத்துல, செங்கோட்டைக்கு வருகிற பொழுது திருச்சி பக்கத்தில் வந்த உடனே ஒரு நெடிய வாடை அடிக்கும். அது என்னன்னா அங்க உள்ள ஆலை தொழில் சம்பந்தமான ஒரு கெமிக்கல் மனம். நல்லா அசந்து தூக்கும் பொழுது திருச்சி ஏரியா வந்துட்டோமோ அப்படின்னு அனுபவப்பட்டவன் எந்திரிச்சிருவான் ட்ரெயின்ல. உண்மையா? நீங்க எல்லாம் இன்னும் பார்க்கல. அதை இப்ப அந்த ஆலை தொழிலை மாத்தியாச்சு அந்த இடத்துல இருந்து. அதே மாதிரி
பாம்பு கோயில் ஏரியா, சங்கர கோயிலை தாண்டி பாம்பு கோயில் ஏரியாவுக்குள்ள ட்ரெயின் வரும்பொழுது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாலும், அப்பா நம்ம ஏரியா காத்து வந்துருச்சியா அப்படின்னு ஒரு உணர்வுகள் நமக்கு பேசும். இதெல்லாம் என்னது? நம்முடைய பழக்க வழக்கத்தில், நம்முடைய உணர்வின் அறைகளிலே பதிவாகி கொண்டதை மீண்டும் நம்ம டச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அது என்ன செய்யுது? தூண்டி விடப்படுகிறது. தூண்டுணர்வாகும் பொழுது நம்ம மனசு அதை பத்தி சிந்திக்கும். இது இயற்கையாக உள்ள உயிர் ஓட்டம் இல்லாத ஒரு சில அதிர்வுகள் நம்மளை தொட்டதை நம்ம பேசியிருப்போம். சில பேர்களுடைய மனதின் அடித்தளத்துக்குள்ள நிறைய சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், இப்படி வாழணும் என்ற ஒரு பிளானிங், ஒரு ஃபண்டமெண்டல் ஆஃப் பிளானிங், இதெல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அவைகளெல்லாம் நடக்காம காலதாமதமாகிக்கிட்டு அதுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ள தன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதை எதிர்பார்த்து இருக்கவனுடைய மனசு இரவில் தூங்காம துடிக்கும். அது ஒரு வகையான மன சிதைவு என்று சொல்வார்கள். ஆனா மன சிதைவு என்பது எப்படி என்றால், த மைண்ட் ஃபுல் ஆஃப் டிப்ரெஷன், மனம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது மன சிதைவு. இது த வேவ்ஸ் ஆஃப் ஃபால்ட், இது மன அலைகளின் பாதிப்பு. அந்த மன அலைகளின் பாதிப்பு தூங்கும் பொழுது என்ன செய்வோம்னா, நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், திடீர்னு காலை உதைவோம், அப்படின்னா கையை டபார்னு அடிச்சிருவோம், அப்படின்னா தன்னை முடியாம எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், அப்படி இல்லைன்னா தூங்காம எழுந்து உட்கார்ந்துருப்போம். ஒண்ணுமே ஓடாத மாதிரி நம்ம உடம்புல ஒரு வேர்க்கிற தன்மையும், உள்ளங்கையில் வேர்க்கிற தன்மையும், யூரின் போகணுங்கிற ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம்லாம் சில பேர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுவது உணர்ச்சி பிழம்பு அப்படின்னு அர்த்தம். அது என்ன உணர்ச்சி பிழம்புனா, மன உணர்ச்சி பிழம்பு. மன அலைகள் சம்பந்தமாக உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது இந்த நிலைகள் ஏற்படும். இந்த ஏற்படுவதற்கு காரணம் இரண்டு விதத்தில் உண்டு. ஒன்று, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனையும் நம்மளை அப்படி தொட்டு அதிர்ச்சியை உருவாக்கும். நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிளானிங் நிறைவேறாத சமயத்தில் அது உள்ள இருந்து ரியலைஸ் ஆகி திருப்பு முறைகள் உருவாகும் பொழுதும் நம்முடைய புற உணர்வு பாதிக்கப்பட்டு அங்கங்கள் பாதிக்கப்படும். இந்த ரெண்டுல ஒன்று எதுன்னு உனக்கு தெரியுமா? ரெண்டாவது சொன்னது இந்த மைண்ட் ஆஃப் பிளானிங், அது நிறைவேறாம அதையே பிடிச்சு குழம்பிக்கிட்டு அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் உருவாகி அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஃபீலிங், இந்த இது தாண்டி போகிறது எப்படி, அந்த அலைக்குள்ள போகிறது எப்படி, இதுக்கு குடும்பம் ஒத்துழைக்குமா, பொருளாதாரம் ஒத்துழைக்குமா, சூழ்நிலை ஒத்துழைக்குமா, கவர்மெண்ட் ஒத்துழைக்குமா, டிபார்ட்மெண்ட் சரியா இருக்குமா, பல்வேறு குழப்பத்தை மண்டையில் போட்டு திணிச்சு ஏற்பட்டுக்கிட்ட அழுத்தம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்ப்பா. பேய் இல்லை தம்பி, பிசாசு இல்லை, ஒன்றும் இல்லை. மனுஷன் என்னமோ நல்லவன் தான், அவன் மனசுல தாண்டா பேய் இருக்கு. உண்மையா இல்லையா? எங்க இருக்கு? மனசுல தான். இந்த மன அலைகளை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இரண்டு பேர்களால் முடியும். ஒன்று, ஆழ்ந்த தூக்கத்தை உருவாக்கி விட்டால் இந்த மனம் அடங்கிவிடும். அதுக்கு தான் எல்லா டாக்டர் நீங்கெல்லாம் என்ன செய்வீங்க, இந்தாங்க அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்தாங்க அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, சந்தோஷம், நல்லது தானே. அந்த மாத்திரையை சாப்பிடும்போது மனிதனுக்கு உடல் தளர்ச்சி கொடுத்துரும். உடல் தளர்ந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவான். தூங்க ஆரம்பிச்ச உடனே அந்த பழைய நெகட்டிவான எதிர்மறைகள்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவான். இதான் சைக்காலஜி மாத்திரை, உண்மையா இல்லையா? அப்போ உடனே அவன் பழைய நிலைகளுக்கு வந்துடும். ஒரு புதிய ரெக்கார்டிங் அவனுடைய உள்ளத்துக்குள்ள உருவாகும். இது மாத்திரைகளால் ஆனது. எங்களால் ஆனது எப்படி என்றால், அவனுடைய புலன் உணர்வுகளுக்குள்ளேயே புகுந்து அவன் ஆழ் மனதை தொட்டு இருக்கக்கூடிய எதிர்மறைகளை வார்த்தையால், செயலால், உணர்வுகளால் தூர எடுத்து அவனை தூக்கி நிறுத்திடுவோம். நாங்க அப்படி உங்களை காப்பாற்றுவேன். இப்போ ஒன்று அப்படிதான் காப்பாத்திருக்கேன். கால் வந்துட்டுவோம். புரிகிறதா? என்ன புரியுது உங்களுக்கெல்லாம்? அதுதானே பார்த்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் வாங்க, நீங்கள் எல்லாம் தூர போயிடலாம். யாருமே என்கிட்ட வரக்கூடாது. கொடுத்துரு, கண்ணாடியை கொடுத்துரு தங்கச்சிட்ட.
அக்காடா தங்கச்சியாடா? என்னைய மட்டும் பார்த்துக்கோ. இந்த அப்படி அப்படியா? இப்பவும் கண்ணை மூடிக்கணும். குடி. எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை விட்டு நீங்கியாச்சு. ஜெயிச்சுக்கா, வெற்றி விடு, ஓடு. இந்தாடா, நல்லா இருடா தம்பி. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான் உத்தரவு. நீங்க ஒன்றும் கதையெல்லாம் கேட்க முடியாது. பக்கத்துல வாமா, உள்ள ஐஸ்வர்யமாயாச்சுமா. இந்தாப்பா, ஆனந்தமா இரு. வா செல்லக்குட்டி அம்மா, நல்லா இரு. ஸ்பெஷலிஸ்ட் என்ன படிக்க போற? மூளை நரம்பியல் சம்பந்தமாக படி, வெற்றி உண்டு. தம்பி இப்ப என்ன படிக்கிறீங்க? எம்பிபிஎஸ். உனக்கு காற்று சம்பந்தமான கல்வி தாண்டா நல்லா இருக்கும். சரியா? எம்பிபிஎஸ் முடிஞ்சோன்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக படி. லண்டன்ல உனக்கு கிளாஸ் இருக்கு, போயிட்டு வா. முடிஞ்சாச்சு, ஆனந்தமாயாச்சு. அது இல்லாமல் அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன பிள்ளைங்க நீங்கெல்லாம், மகிழ்ச்சி அடைந்து என்னை பாருங்கள், வாழ்க. என்ன வேணும்? தந்துடுவோம். ஓ, போகும்போது வாங்கிட்டு போங்க. வெற்றி. வெளிநாடு போறாங்க, 7ஆம் தேதி நீங்க தான் காப்பாற்ற கூடுது, காப்பாற்ற அசத்திடுவோம்.